வணக்கம் மக்களே. சங்கீதா, த்ரிஷா அப்படின்ற மாதிரி சூழல் இப்போ மாறியிருக்கு. ஏன்னா, சங்கீதா அவர்கள் தன்னோட விவாகரத்த வாபஸ் வாங்கியிருந்தாங்க. த்ரிஷா அவங்க பேர நேரடியா சொல்லாம ஒரு சில கடுமையான விஷயங்கள பகிர்ந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சங்கீதா ஏன் இந்த முடிவ எடுத்தாங்க? இதெல்லாம் தாண்டி சங்கீதா அவர்கள் இப்போ எங்க இருக்காங்க? வரப்போற அவங்களோட திருமண நாளுக்கு விஜய், சங்கீதா தம்பதி செய்யப்போற அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன? இந்த முடிவ வாபஸ் வாங்கியதன் பின்னணி என்ன? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி நான் என் முடிவை வாபஸ் வாங்குறேன், எனக்கு விவாகரத்து பெற விருப்பம் இல்லைன்னு சங்கீதா அவர்கள் அறிவிச்ச செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் முன்னுதாரணமா இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் தான் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு எல்லோருமே விரும்புறாங்க. இந்த நற்செய்தியை தொடர்ந்து சங்கீதா அவர்கள் சென்னைக்கு வந்து இப்போ நீலாங்கரை வீட்டுல விஜய் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஒரு பக்கம் சட்டப்பேரவையில கலகலப்பான சூழல் நிலவுது. இதுவரைக்கும் நியூஸே பார்க்காதவங்க கூட சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நியூஸ் சேனல்ல பார்க்க தொடங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு சிஎம் விஜய். இப்போ நீலாங்கரை வீட்டில் இருக்கும் சங்கீதா அவர்களிடம் விஜய் மனம் விட்டு பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதை பார்க்கிற பல விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாவே தான் இந்த விஷயம் இருக்குது. மகனுக்காகத்தான் சங்கீதா அவர்கள் மீண்டும் சேர்ந்தார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. காரணம் எதுவா இருந்தாலும் பிள்ளைகளுக்காக எடுத்த இந்த முடிவை பாசிட்டிவா தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். மகனின் சிக்மா திரைப்படம் ரிலீஸ் ஆக போற இந்த நேரத்துல விஜய் ஆதரவா இருந்தா தான் மகனோட படத்துக்கும் மக்கள் ஆதரவு தருவாங்க என்ற எண்ணத்திலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் தரப்புல சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, மகனோட சிக்மா ஆடியோ லான்ச் விழாவில் சிஎம் விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் ஒன்றாக கலந்து கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டு பேருமே இணைஞ்சிட்டாங்க. முன்பு வரை அனைத்து ஆடியோ லான்ச்லயும் இருவருமே இணைந்து வந்து நாம எப்பவுமே பார்த்திருக்கிறோம். இரண்டாவது, ஒரு அப்பாவாகவும் மாநிலத்தின் சிஎம் ஆகவும் இந்த நிகழ்வுல அவர் பங்கேற்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெகு நாட்களுக்கு பிறகு இருவரும் இணைந்து பங்கேற்கும் விழாவாக இது இருக்க போகுது. மக்களுக்காக விஜய் வழக்கம் போல ஒரு சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிக்மா ஆடியோ லான்ச் குட்டி ஸ்டோரி என ஒரு பக்கம் சந்தோஷமான செய்திகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஒரு புதிய புயல் கிளம்பிருக்கு. த்ரிஷாவின் இன்ஸ்டா போஸ்ட் சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு புயலே கிளப்பியிருக்கு. தேவையில்லாம எதுக்கு இந்த டிராமா, இந்த வயசுல இது தேவையா என்ற பாணியில த்ரிஷா அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியது போன்ற இன்ஸ்டா போஸ்டுகள் வைரலா வருது. அந்த பதிவுகள்ல இந்த வயசுல இந்த நாடகம் அசிங்கமா இருக்கு, போய் பணம் சம்பாதிச்சு நிம்மதியை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. யாரையும் நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் சமூக வலைதளங்கள்ல இது சங்கீதா அவங்கள மறைமுகமா தாக்கி போடப்பட்ட பதிவு தான் அப்படின்னு கமெண்ட் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏற்கனவே பொது நிகழ்ச்சிகளிலோ அஜித் தாயார் மறைவின் போதோ அல்லது சிஎம் ஆன பிறகு வாழ்த்து தெரிவிக்க வந்தப்போ த்ரிஷாவும் விஜயும் இயல்பான நட்புடன் தான் பழகி வந்திருக்காங்க. இருவருக்கும் இடையே நட்பை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்பதால அவர்கள் சோசியல் மீடியாவில் இயல்பாக இருந்தார்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை வருவது சகஜம். ஆனா தேவையில்லாம ஒரு நடிகையின் பெயரை இழுத்து தவறாக புரிந்து கொள்ள வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது ஏன் என த்ரிஷா ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த வயசுல எதுக்கு இந்த டிராமா, இதுதான் சங்கீதாவின் உண்மை முகமா என்று த்ரிஷாவின் ரசிகர்கள் விமர்சித்து வராங்க. இப்படி இரு பெண்களும் நேரடியாக பெயர் குறிப்பிடாமல் சோசியல் மீடியாவில் மாறி மாறி தாக்கிக் கொள்வது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் த்ரிஷா அவங்கள இனி யாரும் தேவையில்லாமல் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. திரைத்துறையில் இருக்கும் ஒரு பெண் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் கமெண்ட் செய்ய முடியாது. சங்கீதா அவங்களுக்கும் விஜய் மற்றும் த்ரிஷா இடையே இருப்பது ஒரு நல்ல நட்பு தான் என்பதை விரைவில் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.